Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் எம்டி ibbu views. என்னோட பேர் இப்ராஹிம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இப்போ எல்லாம் மீதமான இட்லியில் வந்து எல்லாம் இட்லி உப்புமா செய்வாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இட்லியில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இட்லியை ஸ்மாலாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். நல்லா ஸ்மாலாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். இது பார்க்க ஆல்மோஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு பிளேட்டில். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு எக் எடுத்து ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு எக் எடுத்து நம்ம இதை உடச்சி உள்ளே ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணோம், நல்லா ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம். லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கரம் மசாலா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக, அதே மாதிரி கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா சும்மா ஒரு 2 பிஞ்ச் இருந்தால் போதும். இது எல்லாமே 2 இட்லியோட அளவு. ஒரு முட்டை, இது இந்த மசாலாவும் இந்த 2 இட்லிக்கான அளவு. இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது வெள்ளம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து முட்டையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இட்லியாக எடுத்து இந்த மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கேசரி போட்டு போடணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், கேசரி பவுடர் கலரிங்காக. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடலாம். சம்டைம்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு இது பிடிக்காது. உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம். சும்மா கலரிங்க்கு தான் இது, வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இட்லி ஒன்றா எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு அந்த இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு இட்லியாக நம்ம போட்டு எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும், தனித்தனியாக கிடைக்கும். இது டீக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, டீ டைமில் சாப்பிட்லாம். சரி இட்லி வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற போது நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 இட்லி அளவு தான் நான் போட்டிருக்கேன். 1 சைடு இப்போ வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக கிடைக்கும் முட்டை போடுறதுனால. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கெலாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, குழந்தைங்க கொடுக்குறதுனால. நல்லா சொல்லுவாங்க, குழந்தைங்களாம் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானில் போய்ட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே இதை வந்து எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு 4 இட்லியாக போட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது நான் 2 இட்லிக்கு தேவையான அளவு நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ இட்லி மீறுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்கு அதுக்கேற்ற மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எல்லாருமே சாப்பிட்லாம்.
இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ ஆயில் பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம், இதை தோசை தவாவில் கூட ஃப்ரை பண்ணி லைட்டாக லிமிட்டடாக ஆயில் ஊற்றி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை பிளேட்டில் அழகாக சர்வ் பண்ணி வேணும் கோரியண்டர் அழகாக நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். வர கெஸ்ட்டு கூட நீங்கள் அழகாக ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது இட்லின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. லாஸ்ட்டாக இதை ஃபினிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம். இதுக்கு சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சட்னி அரைச்சி சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஹைஜீனிக்காக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ. ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கு நியூ வீடியோஸ், நியூ ரெசிப்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.